வாஸ்து விதிமுறை வகுப்பு 2026 வருகிற மார்ச் 25 முதல் 31 வரை 7 நாட்கள் ஜூம் ஆன்லைன் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். காரடையான் நோன்பு வழிபாடு அப்படின்றது முழுக்க முழுக்க பெண்களுக்கு, அதுவும் கணவனுடைய ஆயுள் பலத்தை மட்டுமே மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விரதம். இதனுடைய மிக முக்கியமான வழிபாட்டு தெய்வம் யார் அப்படின்னா, இந்த காரடையான் நோன்பு வழிபடக்கூடிய காலகட்டம், நாள், நட்சத்திரம், நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு கவனிச்சு பார்த்தோம்னா, தீர்க்க சுமங்கலி பவன் அவரை சொல்லிட்டு மாங்கல்யத்திலும் நெற்றி திலகத்திலும் என்ன பண்ணணும் அப்படின்னா குங்குமம் வைத்து கணவர் அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணா, இந்த மாதிரி சண்டைலாம் நிறைய வருது, இதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இந்த காரடையான் நோன்பு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வரவிருக்கிற காரடையான் நோன்பு அப்படிங்கிற ஒரு நோன்பை நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை. கணவனின் ஆயுள் தீர்க்கமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி உறவு மேம்பட வேண்டும் அப்படின்னா இந்த நோன்பை நம்ம எப்படி சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுருஜி சத்தியசீலன் குருஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. ஒவ்வொரு நோன்புகளா, ஒவ்வொரு பண்டிகைகளா நம்ம நேர்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த மாதம் வரக்கூடிய இந்த காரடையான் நோன்பு எல்லாரும் இந்த கணவனுக்காக செய்யக்கூடிய இந்த விரதம், இதை எப்படி நம்ம கடைபிடிக்கலாம், இதை அதிகமாக செய்யறதன் மூலமாக அந்த கணவன் மனைவி உறவுக்கான அந்த ஒரு ரகசியம் எவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? அதாவதுமா, பொதுவாக காரடையான் நோன்பு வழிபாடு அப்படின்றது முழுக்க முழுக்க பெண்களுக்கு, அதுவும் கணவனுடைய ஆயுள் பலத்தை மட்டுமே மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விரதம். கணவனுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் யாரினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதுனா, ஒரு பெண்ணுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இங்கே அடிப்படையில் இருக்கிறது என்பதை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உருவானது தான் பார்த்தீங்கன்னா சத்தியவான் சாவித்திரியினுடைய கதை. அந்த சாவித்திரியினுடைய அந்த விரத மகிமையை தான் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, காரடையான் நோன்பாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா வழிபாடு செய்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக கார் அப்படின்னா இருட்டுன்னு பொருள், இல்லைன்னா யமலோகம் என்று பொருள். அடையான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்ல முடியாத, அடைய முடியாத அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ கார் அடையான் அப்படின்னா என்னன்னா யமலோகம் கணவனை அனுப்ப முடியாத அப்படின்னு அர்த்தம். இந்த வழிபாட்டுக்கு பெயரே அதுதான், யமலோகம் அடைய முடியாத ஒரு வழிபாடாகத்தான் இந்த காரடையான் வழிபாடு இருக்கிறது. சாவித்ரி செய்த வழிபாட்டின் மூலம் இறைவனே, அதுல குறிப்பா யம தர்மராஜாவே என்ன பண்றாருன்னா மகிழ்ந்து வரங்களை கொடுத்து தான் இந்த வழிபாடை யார் மேற்கொள்கிறார்களோ, உம்மை போல் யார் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு காலமும் என்ன ஆகாதுன்னா தீங்கு ஏற்படாது, விதவை கோலம் வராது, தீர்க்க சுமங்கலி பிராப்தம் எப்போதும் இருக்கும்னு தர்மராஜாவே என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டு போயிருக்கார். இதனுடைய மிக முக்கியமான வழிபாட்டு தெய்வம் யார் அப்படின்னா காமாட்சி. ஸோ காமாட்சி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இவங்க உச்ச சந்திரனுடைய மறுவடிவம் தான் காமாட்சி. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க, சந்திரன் அப்படின்னாலே இன்பம். அந்த இன்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய அறுசுவையில் இனிப்பு தான் இன்பம், வாசனை தான் இன்பம். கையில் பாருங்க, மலர் கொத்து, கரும்பு, பிறை அத்தனையுமே என்ன இருக்கும்னா காமாட்சி தேவியிடம் இருக்கும். இந்த காமாட்சி தேவியை சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்லக்கூடிய இறுதி நாளில் வழிபடும் பொழுது இதனுடைய பலன் ரொம்ப அட்டகாசமாக கிடைக்கும். அதனால அந்த மாசி மாதத்தினுடைய அந்த இறுதி நாளை தான் நம்ம என்ன பண்றோம்னா கார் அடையான் நோன்பு என்று சொல்கின்றோம். காரணம், இந்த பூரட்டாதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கும்பராசி மீன ராசியிலும் என்ன இருக்கும்னா பரவி இருக்கும். இதுல சூரிய பகவான் பூரட்டாதியினுடைய பாதத்தில் கரெக்டா மீனராசி பாதத்திற்கு செல்லக்கூடிய முதல் நாளையே நாம என்ன பண்றோம் அப்படின்னா காரடையான் நோன்பு என்று வழிபாடு செய்கிறோம். இதனுடைய மகத்துவம் ஒன்றும் இல்லைம்மா, பொதுவா தீர்க்காயுள் சகல சுகபோகங்கள் தருவது எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி குரு சேர்க்கை. இந்த சனி குரு சேர்க்கையை தரக்கூடிய நட்சத்திரம் எதுனா பூரட்டாதி நட்சத்திரம் தான்.
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சனியுடைய வீடான கும்பத்தையும் குருவினுடைய வீடான மீனத்தையும் இணைக்கிற நட்சத்திரமாக ஒரு பாலமாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் தான். அப்ப அந்த இடத்துல வந்து சனி குரு சேர்க்கைக்கு ஒரு பாலமாக அமைகிறது. இந்த சேர்க்கையை ஒரு பெண் வழிபாட்டின் மூலம் ஒரு கணவன் அடைகிற அமைப்பை தான் நம்ம காரடையான் நோன்பு என்று இந்த இடத்துல சொல்கின்றோம். இதற்கு வந்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உருக்காத வெண்ணெய். ஏன்னா அன்னைக்கு சாவித்திரி கிட்ட என்ன இருந்ததோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார அடை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்படியாரம்னு ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி மாவால் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி அடைன்னு வெல்லம் போட்டு ஒன்று பண்ணுவாங்க. இது 3 பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையான நெய்வேத்தியங்கள். நம்ம ஸ்டைலில் இதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா பால் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளும் இருக்கலாம். பால் பாயாசம், ஆவியில் வேக வைத்த இட்லி, வரலட்சுமி விரதத்திற்கு என்ன பட்டியலோ அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா இந்த விரதத்தில் இணைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காரடைய நோன்பு வழிபடக்கூடிய காலகட்டம், நாள், நட்சத்திரம், நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற மாசி மாதம் 30ஆம் தேதி, ஆங்கில தேதிப்படி பார்த்தீங்கன்னா 14/3/2026 சனிக்கிழமை என்ன பண்ணுதுன்னா வருகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விரதத்தை பூர்த்தி செய்து வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு கவனித்து பார்த்தோம்னா மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. இந்த டைம்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வழிபாடு முடிச்சு விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த வாட்டி காலை வேளை இல்ல, மாலையில தான் வருது. காரணம் என்பது அந்த சூரியனுடைய மாற்றத்தை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா விரதம் அனுஷ்டிக்கிற நேரம் இருக்கும். அதனால மாலை நேரம் தான் வருகிறது. சில பஞ்சாங்கங்கள்ல இரவு 9 மணி டு 10 மணின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னுடைய கூற்றுப்படி வந்து பார்த்தீங்கன்னா 6:30 8:30க்குள்ள நீங்க விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறது, வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காமாட்சி அம்மன் படத்திற்கு முன்பாக காமாட்சி அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மாங்கல்ய சரடை அணிவித்து அவங்களுக்கு முன்பாக இந்த நெய்வேத்திய பொருள் எல்லாம் வைத்து அந்த சாவித்திரி சொன்ன அதே வார்த்தை தான், உருகாத வெண்ணையும் ஓரடையும் வைத்து வழிபட்டேன், என் கணவரை என்னை விட்டு விலகாது வைத்திருப்பாயாகன்னு அம்பாள்கிட்ட வேண்டுறாங்க. அதே மாதிரி வார்த்தையை சொல்லி என்ன பண்ணுன்னா எல்லா பெண்களும் கணவருக்காக வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்ய சரடு ஒன்று நார்மலாக வச்சுக்கலாம். அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு ஒரு வெற்றிலை, அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம், ஒரு பாக்கு, ஒரு லட்டு இதை வந்து கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தாம்பூலத்தை கணவன் கிட்ட முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கையால் அந்த மாங்கல்ய சரடை கட்டிக்கொள்வது சிறப்பு. பின் கணவர் கையால் கொடுத்த தாம்பூலத்தை திரும்ப நம்ம கையில் அந்த பழத்தை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அவங்க கையால் ஆசீர்வாதம் வாங்கி கணவர் பாதத்தை தொட்டு வணங்கி தீர்க்க சுமங்கலி பவன் அவரை சொல்லிட்டு மாங்கல்யத்திலும் நெற்றி திலகத்திலும் என்ன பண்ணணும் அப்படின்னா குங்குமம் வைத்து கணவர் அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணால் நோன்பு அப்படின்றது என்ன ஆகிடுதுன்னா பூர்த்தி ஆகுது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சுமங்கலி பெண்களுக்கு நமக்கு இஷ்டத்திற்கு தகுந்தாற் போல ஒரு உணவோ இல்லது வஸ்திரமோ நம் தகுதிக்கு ஏற்பார் போல கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆனால் என்னை பொறுத்தளவில் அன்னைக்கு என்ன கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோன்னா மல்லிகைப்பூ. வரக்கூடிய பெண்களுக்கு மல்லிகைப்பூவும் அதே போல் வந்து பன்னீர் ரோஜா அத்தர் இருக்கும். இந்த அத்தரும் மல்லிகைப்பூ மட்டும் எப்படியாவது வரக்கூடிய பெண்களுக்கு என்ன பண்ணிடுங்கன்னா கொடுத்துருங்க. ஜாக்கெட் பிட் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. என்ன நிறம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் ஜாக்கெட் பிட், கலர் கலராக இல்லை மஞ்சள் நிறத்தில் ஜாக்கெட் பிட்டோட வாழைப்பழத்தோட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 7 கொட்டை பகுகள் வச்சு கொடுத்துருங்க. 7 கொட்டை பகுகள். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுக்கு வந்து கேது பரிகாரம் ஆவார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 7 கொட்டை பாக்குகள்னா முழு கொட்டை பாக்கில் 7 பாக்குகள் கட் பண்ணி இருக்கும். அதில் 7 எண்ணிக்கையில் பாக்கு வைத்து தாம்பூலத்தோடு கொடுத்து அவர்களிடமும் ஆசீர்வாதம் பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணால் எங்கள் வீட்டில் இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சண்டைலாம் நிறைய வருது, இதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். காலையில் எழுந்த உடனே எந்த பெண் யாராலும் சண்டை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ கரும்பு சாரை வாங்கிட்டு வந்துடுங்க. கரும்பு சாரை வாங்கிட்டு வந்து காலையில் விளக்கேற்றி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. எல்லா வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு சின்ன கப்பில் கரும்பு சாரை நெய்வேத்தியம் மட்டும் ஊற்றி கொடுத்துருங்க. யாரும் சண்டை போட மாட்டாங்க. விரதத்தை வந்து ரொம்ப அற்புதமாக முடிக்கலாம். அந்த முடித்த ஒரு நிறைவு இந்த கரும்பு சாறு தரும். ஏன்னா அந்த அமைப்பு இந்த விரத காலகட்டத்திற்கு உண்டு. யார் வீட்டிலலாம் சண்டை நிறையா இருக்கோ ஒன்று குங்குமப்பூ தண்ணி கொடுத்துருங்க, இல்லைன்னா கரும்பு சாரை காலையில் நெய்வேத்தியம் பண்ணி பண்டிகை நாட்களில் காலையில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டே கரும்பு சாரை தான் இருக்கணும். இந்த சுகர்னா கூட ஒரு முடங்கு குடிச்சிருங்கன்னு என்ன பண்ணினா கொடுத்துடணும். இந்த காரடையா நோன்பானது ரொம்ப சிறப்பாக இதை ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு என்னவாக இருக்கும்னா நிறைவாக இருக்கும். விரத காலகட்டத்தில் பெண்கள் அனுஷ்டிக்க வேண்டிய வஸ்திரத்தின் நிறம்
என்னவாக இருந்தா ரொம்ப ம். சிறப்பு அப்படின்னா, மஞ்சளும் ரோஜா நிறமும் கலந்த காம்பினேஷன்ல புடவை கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஆண்கள் எப்போதும் போல என்ன பண்ணிக்கலாம்னா வேஷ்டி அணிஞ்சிக்கிறது நல்லது. அதே போல வந்து சூடிக்கொள்ளக்கூடிய மலர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தன் தலையில வந்து பார்த்தீங்கன்னா, அன்று தலைவிரி கோலமாக இருக்க வேண்டாம். அனைவருமே வந்து இறுக்கி முடித்து கொண்டை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தாழம்பூ, மரிக்கொழுந்து, பாரிஜாதம் ம். அல்லது செண்பகம். இந்த மலர்கள் வந்து நிறைய வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அன்னைக்கு விரதம் இருக்கும் பொழுது என்ன பண்ணும்னா, அதேபோல அரகஜா வந்து நமக்கு என்ன பண்ணும்னா, கடைகள்ல கிடைக்கும். அந்த அரகஜாவுல நம்ம நெத்தியில வச்சுட்டு குங்குமம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதேபோல புனுகு, கஸ்தூரி, ஜவ்வாதெல்லாம் இருக்கும் இல்லையா? இத வந்து சந்தனத்தோடோ அல்லது வந்து கஸ்தூரி மஞ்சளோடோ நல்ல சந்தனக்கட்டையிலயோ, மஞ்சள்லயோ இழைத்து அத வந்து உடல் முழுவதும் பூசிக்கொள்றது ரொம்ப ம். ரொம்ப நல்லது. பூசிக்கொண்டு இந்த விரதம் இருந்தால் சிறப்பு. 3 வேளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விரதம் இருப்பவர்கள் பால் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஏன்னா உடல் பலகீனம் உபவாசம் இருப்பாங்க. அந்த ஆமா, விரத நோன்பு கட்டிக்கிற வரைக்கும், திருமாங்கல்யம் கட்டுற ஆமா, வரை எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆமா. அதற்கான உடல்நிலை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருடைய விரதம். அதனால ம். வந்து பால் எடுத்துக்கிறது தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா, எடுத்துக்கலாம். எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழம் வேணும்னா எடுத்துக்கலாம். இல்ல என் உடம்புக்கு நல்ல தெம்பு இருக்கிறது, நல்லாவே நான் செயல்படுவேன்னா, எப்போதுமே காலையில இந்த விரதம் தொடங்கும் பொழுதே 5:30 மணிக்கு என்ன பண்ணிடுங்கன்னா, பிராண முத்திரையை வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஒரு 25 நிமிடம் பண்ணிடுங்க. இந்த ம். 25 நிமிடம் பிராண முத்திரையை கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, அந்த நாள் முழுக்க பசிக்காது. உங்க ம். எனர்ஜி குறையவே குறையாது. சூப்பரா இருப்பீங்க. ஸோ இது சாப்பிட்ட ஒரு நிறைவ நம்ம உடம்புக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா குடுத்துரும். ரொம்ப ஆக்டிவா இருப்போம். ஸோ இத ம். முறைப்படுத்தினாலும் சிறப்பு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காரடையான் நோன்பு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பசுவிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, அன்றைக்கு வந்து எல்லா தெய்வங்களும் அங்க உறையும். அதனால பசுவிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு காலை நேரத்த தொடங்குறது, விரதத்த ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இத மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். அதுக்கப்புறம் பொதுவான விதி தான். வாசல்கள், வீட்ல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மங்கல பொருள் இருக்கிற இடங்கள்ல எல்லாத்துலயுமே மாவிலையினுடைய வாசனை எப்போதுமே இருக்கணும். அதனால மலர்ந்த அன்றலர் மாவிலையினுடைய வாசனையும் இருக்கிறது ரொம்ப நல்லது. இத பாசிட்டிவா ஃபாலோ பண்ணாலே போதுமா. நிச்சயமாங்க. இதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, கணவன் வேலை நிமித்தமாக ம். வெளியூர்ல இருக்கலாம், வெளிநாட்ல இருக்கலாம். நாங்கள்லாம் எப்படி கட்டிக்கொள்வது? அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. உங்களை விட மூத்த பெண்கள், ஆமா. மூத்த சுமங்கலி பெண்கள் கிட்ட இத அணிஞ்சுக்கிறதுன்னா அணிஞ்சுக்கலாம். இல்ல வீட்ல மாமியார் இருக்காங்க, இல்ல நாத்தனார் உறவு முறையை நீங்க அழைக்கிறீங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு அணிந்து கொள்ளலாம். எந்த தவறுமே இல்ல. எதுவுமே வாய்ப்பில்ல குருஜின்னா, நாமளே எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, ம். சுவாமிய வேண்டி கழுத்துல கட்டிக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. அருமை. ஏன்னா ஒவ்வொரு நோன்பு அப்படிங்கிறதும் அந்த அந்த ஒரு விசேஷங்கள நமக்கு ஞாபகப்படுத்தி, அந்த ஒரு சுபீட்சமான வாழ்க்கைக்கான ஒரு வழிகள் தான் இது இதுலயும். ஆக்சுவலி இந்த நோம்போடைய மெயினான விஷயமே என்னன்னா, சந்திர பகவான் முழு பலம் ம். அடைதல். அவ்வளோதான். சந்திர பகவான் முழு பலம் அடைந்தாலே, நமக்கு எல்லா சுபிக்ஷமுமே கிடைக்கும். அதனால நிச்சயமா. சந்திரனை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நோன்பாக இத நம்ம எடுத்துக்கலாம். ஜோதிடப்படி ஆராய்ந்தா, அந்த கிரகத்தினுடைய பலன் தான் நெறைய கிடைக்குது. நிச்சயமாக. ஏன்னா குருஜி குறிப்பிட்ட மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து வாசனை திரவியங்கள், ஒரு வீட்டின் சுபீட்சத்துக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாமே சொல்லியிருக்காரு. இதை தாண்டி பெண்கள் கண்டிப்பாக கணவனின் ஆயுளை வேண்டி, அதே மாதிரி நல்ல ஒரு கணவன் மனைவி உறவுக்கான நல்ல ஒரு பாலமாக இருக்கும் இந்த நோன்பு. நன்றி குருஜி. நல்லதுமா வெற்றிவேல் முருகா.